அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, கோபம் பற்றி இன்றைய தினம் நான் உங்களிடம் சொல்லுகிறேன். கோபம் ரொம்ப மோசமானது. கோபக்காரங்கிட்ட பொண்டாட்டி கூட வாழமாட்டா. இவங்ககிட்ட மனுஷன் போய் வாழ்வானான்னு சொல்லி விட்டுட்டு ஓடிடுவா. பிள்ளைகள் இருக்காது, சொத்து சுகமும் சேராது, சந்தோஷமும் இருக்காது. கோபப்படுறவன்ட்ட சொல்லுவாங்க, கோபம் இருக்கவன்ட்ட தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக தெரியவில்லை. கோபம் இருக்கவனை பாருங்கள். சரிம்மா, கோபம் வந்துன்னா இருக்கலாம் எடுத்து போட்டு உடைப்பான். சில பைத்தியக்கார பேரோட கோபம் வந்துன்னா தன்னைத்தானே அடிச்சுக்கிடுவான் மண்டையில். பார்த்துருப்பீங்க நீங்கள். நிறைய ஆம்பளைகளை வீட்டில் பார்க்குறோம். நம்ம கோவம் வந்துன்னா அவனால் அடக்க முடியாது. அவனை யார் தடுக்க வந்தவங்க அடிபடுவாங்க. சில கோவக்காரன் அப்படியே விட்டுட்டேன்னா போதும், அவன் தாங்க முடியாமல் கோவத்தை அவன் மண்டையில் டம்னு அடிச்சுட்டு அலைவான். இப்படி ஆட்களை நான் பார்த்துருக்கேன். அருமை நேயர்களே, ஒருவனுக்கு ஆக்கமும் கேடும். கோபம் இருக்கவனுக்கு ஆக்கம் வராது, கேடு தான் வரும். எனவே கேடை தரக்கூடிய கோபத்தை விட்டு ஒழிதல் வேண்டும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரன், ரொம்ப பெரிய பணக்காரன், பண்ணைன்னு சொல்லுவாங்க ஊர்கள் அந்த காலங்களில். இப்போல்லாம் பண்ணையில் இல்லாமல் போயிடுச்சு. பண்ணைனா அவன் பல ஏக்கருக்கு அதிபதியாக தான் அவன் போய் பண்ணை. அவன்கிட்ட பல 100, 150, 500 பேர் வரைக்கும் வேலை செய்வாங்க. பெரிய பங்களா கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவன் வீட்டுக்குள்ளே எல்லா வகையான மரங்கள்லாம் இருக்கும். அப்போது ஒரு பணக்காரனுக்கு, ஒரு பண்ணைக்கு ஒரே ஒரு பையன். அந்த சொத்துக்கெல்லாம் ஒரே ஒரு அதிபதி, ஒரே ஒரு பையன். பையனு பெரிய கோபக்காரன், தாங்க முடியாத கோபக்காரன். கோபம் வந்துன்னா இருக்கிறதெல்லாம் உடச்சி விடுவான். ஏத்தாப்பா வர்றவங்களெல்லாம் அடிப்பான். பண்ணையார் மகனுடனே யாரும் அவனை திட்டுறதில்லை, பேசுகிறதில்லை. அப்புறம் கோபம் முடிஞ்சோடனே அவனே வருத்தப்படுவான். ஆஹா, இவ்வளோ பெரிய கோபப்பட்டமே, பெரிய தப்பு இல்லை அப்படிப்பான். வள்ளுவர் சொல்லுவார், தீயினார் சுட்டவடு உள்ளாருமே. நல்லா வார்த்தை பாருங்கள். உள் தான் ஆறும், தீயினால் சுட்டவடு மேலே ஆறாது, அது தழும்பு இருக்கும். தீயினால் சுட்டவடு உள் ஆறுமே, ஆறாதே நாவினால் சுட்டவடும்பார். ஒருத்தனை வார்த்தையை வச்சு சுட்டுட்டோம்னா வாழ்க்கை பூரமே அது ஆறாது. எனவே இந்த வார்த்தைகள் கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளாக இருந்தால் பலருக்கு நாம் பகைவனாகத்தான் மாறுவோம். நண்பர்கள் கூட்டமே கோபக்காரனிடம் இருக்காது. இப்போ இந்த பண்ணையினுடைய மகன் ரொம்ப கோவப்படுறான் பற்றியெல்லாம். இந்த பண்ணைக்கு ரொம்ப வருத்தம். ஒரே ஒரு பையன் வாரிசு வச்சுருக்கோம், இவ்வளோ கோவப்படுறானே, இந்த சொத்து சோகத்தை அவன் எப்படி காப்பாற்றுவான், இந்த மக்களுக்கு எப்படி வேலை கொடுப்பான், இந்த மக்களுக்கு எப்படி அவன் உணவுகளை கொடுப்பான், எப்படி வாழ்வான் அப்படிங்கிற ஒரு பயமே அந்த பண்ணைக்கே இருந்துச்சு. ஆனால் கோவக்கார மவனுக்கு அதை விட வருத்தம் வந்தது. கோவப்படும்போது கோவப்பட்டதும் மிருகத்தனமாக நடந்துக்கிறோம். கோபம் முடிஞ்சவொடனே அமைதியாக உட்காந்து ஓரமாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனால் திருந்த வழி இல்லை. கோவத்தை விடணும்னு நினைப்பான், ஆனால் அவனால் விட முடியலை. இப்படியே வருஷங்கள் காலங்கள் ஓடிட்டே இருக்குது. பையனுக்கு வயசு 18, 19 வயசு ஆகி போச்சு. அவரும் யோசித்து பார்த்து மூளையில் ஏதோ ஒன்று கொண்டு வந்தார் பண்ணை. உடனே பையனை கூப்பிட்டு பையன் சொல்கிறான், அப்பா நான் கோவத்தை விடணும்ப்பா, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்பா அப்படின்னு கேட்குறான். அப்பா சொல்கிறாரு, நம்ம பண்ணை வீட்டில், இந்த பண்ணை இந்த பங்களாவில் எல்லா வகையான மரங்களும் இருக்குது. இதோ மா மரங்களாக இருக்குது, இதோ பலா மரங்கள் இருக்குது, இதோ இந்த பக்கம் பாரு தென்னந்தோப்பாக நிற்குது. மகனே, இதோ ஒரு பெரிய மரப்பெட்டி இருக்குது பாரு நம்ம வீட்டுக்குள்ளே. இந்த மரப்பெட்டிகளை நிறைய ஆணி போட்டிருக்கேன். ஆணி கம்பி ஆணி பார்த்துருப்பீங்க. ஆணி நிறைய போட்டிருக்கிறேன். உனக்கு எப்போ கோபம் வருதோ இந்த மாதம் பூரா எடுத்துக்கோ, 30 நாள். ஒரு கோபம் வந்துன்னா ஒரு ஆணி எடு, அதில் சுற்றி இருக்குது எடு, நேராகவே பலா மரத்தில் போய் டொம்னு அடி வந்துரு. 2வது கோபம் வரும்போது 2வது ஆணி எடு, போய் அந்த பலா மரத்தில் டொப்புன்னு அடி வந்துரு. இப்படி இந்த மாதம் பூரா அடி அப்படின்னாரு. அந்த மாதம் பூரா அடித்தான். பலாமரம் பூரா ஆணியாக தான் இருக்குது. அவ்வளோ கோவப்பட்டிருக்கான். 2வது மாதம் வந்தது. அப்பா மகனே, நீ இந்த மாதம் என்ன பண்ணுறேன்னா, நேராக அவனுக்கு கோபம் வரும்பொழுதெல்லாம் ஒரு ஆணியாக எடுத்து அந்த மாமரத்தில் அடி அப்படின்னார். அவன் அதே மாதிரி ஒவ்வொரு ஆணியாக எடுத்துகிட்டு போய் மாமரத்தில் அடித்தான். அந்த மாதம் போகிறோம், மாமரத்தில் பூரா ஆணி ஆகி போச்சு. 3வது மாதம் வந்தது. மகனே, உனக்கு எப்போ கோபம் வருதோ ஒவ்வொரு ஆணியாக எடுத்து தென்னை மரத்தில் அடினார். 3 மாதம் முடிய போது பார்த்தா தென்னை மரத்தில் ஒரு ஆணி கூட இல்லை. முதல்ல அடித்த மரங்களில் அதிகமான ஆணி, 2வது மரத்தில் ஆணி குறைவாச்சு, 3ஆம் மரத்தில் ஆணியே இல்லை. இப்போ மகன்கிட்ட சொன்னார், பாரப்பா, இப்பொழுது உனக்கு கோபமெல்லாம் குறைஞ்சி போச்சு. நீ எப்பொழுது உன் கோபத்தை எண்ணி எத்தனை முறை கோபப்பட்டோம்,
எப்படி இதை குறைக்க வேண்டும் என்று நீ என்றைக்கு நினைத்தாயோ அன்றைக்கு நீ மாறிவிடுவாய் என்று நான் நினைத்தேன். அதுபடி நீ இன்றைக்கு கோபத்தை விட்டவனாக மாறிவிட்டாய் என்று அப்பா சந்தோஷப்பட்டார். சரிப்பா, ரொம்ப மகிழ்ச்சிப்பா அப்படின்னாரு. இல்லைப்பா, இன்னும் ஒன்று இருக்குது அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னா பையன், இப்போது நீ நேராக முதல் அடித்தப்பார் பலாமரம், அந்த ஆணியப்புறம் பிடிக்கிட்டு வாண்டார். எல்லா ஆணியும் பிடிக்கிட்டு வந்தோம். மாமரத்தில் இருக்க ஆணியெல்லாம் பிடுங்கினார், பிடிக்கிட்டு வந்தான். இப்போ மாமரத்தையும் பலாமரத்தையும் போய் பார்த்துட்டு வாண்டார். மாமரத்தை பார்த்தான், ஆணி அடித்த தழும்புகள் இருந்தது. பலாமரத்திலும் ஆணி அடித்த தழும்புகள் இருந்தது. அப்பா, நான் ஆணியை பிடுங்கி விட்டேன், ஆனால் மரத்தில் அடிக்கப்பட்ட தழும்புகள் நீங்கவில்லையே அப்பான்னு வந்து கதறி அழுதான். அப்போ அவர் சொன்னார், நீ யாரிடம் எப்படி மோசமாக பேசினாலும் அந்த பேசிய பேச்சு அவர்களை விட்டு போகாது. நீ எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும், உன்னை அவர்கள் மன்னித்து விட்டாலும், அது இதயத்தில் நீ யாரை குறைவாக பேசினாலும், கோபப்பட்டு பேசினாலும் அது அவர் மனதில் ஆழமாக அழுத்தமாக பதிந்துவிடும் மகனே அப்படின்னு சொன்னார். அதைத்தான் வள்ளுவரும் சொல்லுவார், தீயினால் சுட்டவடு உள்ளாருமே, ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படிம்பார். நீங்கள் தடித்த நாக்கால், நரம்பில்லாத நாக்கால் யாரை திட்டினாலும், யார் திட்டு வாங்குகிறாரோ அவர் உள்ளத்தில் அது நீங்காது. எனவே நாம் யாரையும் திட்டவும் கூடாது, யார் மீது கோபமும் படக்கூடாது, சாந்தமாக வாழ வேண்டும் என்று உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.